ஹாய் டாமேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெளியே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குடா. ஸோ தட் சவுண்ட் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் ரெக்கார்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணவும் முடியலை. இந்த சவுண்டும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சாரி ஃபார் தட். அண்ட் சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எதோடு முடித்தோமோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போன எபிசோடில் ஜங்குக் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான். இப்போது அவன் அதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுத்து குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லெஃப்ட் ஐலேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. ஏன் ஜங்குக் இப்படியெல்லாம் பண்ணுற? என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா என்ன? ஒரு வேளை நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? அதனால தான் நீ இப்போ என்ன கஷ்டப்படுத்துறியா? ஆனால் நான் உன்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையேடா அப்படின்னு அவனை பார்த்துட்டே அழுகிறீங்க. உங்கள் டியர்ஸ் எல்லாமே உங்கள் இயர்ஸ் கிட்ட போகுது. அது உங்களுக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. உங்கள் லிப்ஸ், உங்கள் இயர்ஸ், உங்கள் சீக்ஸ் எல்லாமே அவ்வளோ காயமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு நைட் நடந்ததை யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போது ஜங்குக் தான் உங்கள் கூட மேக் அவுட் பண்ணிட்டு இருந்திருப்பான். கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு அந்த போதையும் குறைய அவனுக்கு அண்ணா 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 அம்மா எங்கண்ணா அண்ணா அப்படின்லாம் சவுண்ட் கேட்குது. அது கேட்கும்போது அவன் எழுந்து உட்காந்து அவன் காதை பொத்திக்கிறான். தயவு செஞ்சு அமைதியாரு. அப்போ அவன் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ஸோ தட் அவன் டக்குன்னு போய் அங்கே ட்ரிங்க்கு தேடுறான். இப்போ அவன் கையில் அந்த ட்ரிங்க் பாட்டிலும் கிடைக்க அதை அப்படியே ஒரே கல்ப் அடிக்கிறான். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே குடிச்சிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். ஓயன், நான் மட்டும்தானே எப்போதும் குடிச்சிட்டே இருக்கேன். கொஞ்சம் நீயும் குடித்தா நல்லா இருக்கும்ல. ஆனால் ஜங்குக் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இனிமே பழகிக்கோடி. அது ஜங்குக் வேணாம் வாய தொரடி வாய. அது ஜங்குக் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவன் அந்த ட்ரிங்க்கை உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணுறான். இப்போ 2 பேருமே செம்ம போதை. ஜங்குக் அகெயின் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். செம்ம கட்டையாக இருக்கடி நீ அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்டு அழுகிறீங்க. உங்களால் அழுகவும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியே வரல. இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்த மாதிரி படுத்துட்ருக்கீங்க. இப்போது அவனுக்கு அகைன் அந்த சவுண்ட் கேட்குது. அண்ணா அப்பா குடிச்சிட்டு வந்திருக்காருண்ணா. அண்ணா அப்பாவை பார்க்க பயமாக இருக்குண்ணா. நம்ம அம்மா கிட்ட போகலான்னா. ஸோ அவன் அப்படியே எழுந்து உட்காந்து காதை பொத்துறான். அகெயின் அவனோட ஹேண்ட்ஸ்லாம் ஷிவர் ஆகுது. அதை நீங்களும் பார்க்குறீங்க. இப்போ அவன் கடன்னு எழுந்து போகிறான் ட்ரக்ஸ் எடுத்துக்கலான்னு. இப்போ நீங்கள் அவனோட கையை பிடிச்சி, வேணாம் ஜங்குக், ப்ளீஸ் அதை எடுக்காதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. வேணும்னா நீங்கள் என்னை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வேணாம் ஜங்குக், ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. இப்போது அவன் டக்குன்னு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அவனுக்கு அந்த சவுண்ட் எல்லாமே கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகுது. பட் ஸ்டில் அவனோட ஹேண்ட்ஸ்லாம் அப்படியே ஷிவர் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே உங்களை அவன் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறான். நீங்கள் அவனோட ஹேர்லாம் கோதி விட்டுட்டே அவனை பார்த்து, நீ தான் ஜங்குக், இந்த உலகத்தில் என்னை ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ண வச்சுருக்க, ரொம்ப சேடாகவும் ஃபீல் பண்ண வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெமரிஸ் எல்லாமே திங்க் பண்ணி பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் தான் டிவி பார்த்துட்டே, எப்போ தான் வருவான் இவன்? நானும் இவனுக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? இவன் மூஞ்ச பார்த்துட்டு போய் தூங்கலான்னு நினச்சா எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண வைக்கிறான் அப்படின்னு உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ஐயோ, இப்போ தானே இவனை நான் திட்டுனேன், அதுக்குள்ளேயும் வந்துட்டானா?
இப்போ 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 நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் கவுச்சில் படுத்து இறுக்கமாக கண்ணை மூடிக்கிறீங்க. இப்போது ஜங்குக் தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். வயன் வயன் எங்கடி போன? டிவி வேற ஆன் பண்ணி விட்டுட்டு எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுக்க கவுச் கிட்ட வரான். அப்போது அவன் அப்படியே திரும்பி பார்த்தா நீங்கள் அங்கே கண்ணை மூடி படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து சோஃபா கீழே உட்காடுறான். இவ்வளோ என்ன தான் பண்ணட்டும், இங்கே வந்து படுத்து கிடக்கா. எவ்வளோ கோல்டாக இருக்குது, ஒரு பிளாங்கெட் கூட இல்லாமல் எப்படி தான் இவள் படுத்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுந்து போய் அவன் பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே போத்தி விடுறான். சரி சரி, நடித்ததெல்லாம் போதும், போய் பெட்ரூமில் படுத்து தூங்குடி வயனே. உனக்கு உனக்கு எப்படி தெரியும் நான் தூங்கலைன்னு? தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். நீங்கள் பில்லோவை எடுத்து அவன் ஃபேஸ்லேயே போடுறீங்க. போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறீங்க. டக்குன்னு அவன் உங்கள் கையை பிடிக்கிறான். எங்கே போகிற? நீ தானே சொன்ன போய் பெட்ரூமில் படுக்க சொல்லி. அதான் வயன், ஒரு நிமிஷம் இரு. எதுக்கும் ஹேண்ட்ஸ்லாம் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது? ஃபீவர் அடிக்குதா என்ன? இங்கே வா, பக்கத்தில் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்களும் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. இப்போது ஜங்குக் அப்படியே செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா உங்களுக்கு ஃபீவர் அடிக்குது. ஸோ தட் அவன் அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு உங்கள் ரூமுக்கு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அவன் போய் வெட் கிளாத் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபோர் ஹெட்டில் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து, திடீர்னு ஃபீவர் எப்படி வந்துச்சு? என்ன பண்ணு நீ? கூலிங் அது சாப்பிட்டியா? இல்லை நான் எதுவும் சாப்பிடல. எனக்கு எதுவும் தெரியாது ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்து மறைச்சிட்டு, சரி ரெஸ்ட் எடு, மார்னிங்கும் ஃபீவர் இப்படியே இருந்துச்சுன்னா டாக்டரை கூப்பிடுறேன். ஓகே ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் தூங்கிடுறீங்க. பட் ஜங்குக் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு தூங்கியும் தூங்காமல் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். என்னடி ஆச்சு? என்னாச்சு? ஏதாவது பண்ணுதா வயன்? டாக்டர் இப்போ கூப்பிடவா? என்னடி ஆச்சு? ஜங்குக், இன்னும் நீங்கள் தூங்கலையா? உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை, நீ ஃபஸ்ட்டு தூங்கு. சரி, நான் தூங்கிக்கிறேன். ஆனால் இப்போ நீ கண்ணை மூடி தூங்கு. நான் கூடவே தான் இருப்பேன், சரியா? சரி, நீயும் தூங்கு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்களும் தூங்கிடுறீங்க. த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் இயர்லியாகவே எழுந்து உங்கள் ஃபோர் ஹெட்டை செக் பண்ணி பார்க்குறான். உங்களுக்கு நேற்று இருந்ததோட இன்றைக்கி ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ தட் அவன் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்களுக்காக குக் பண்ணி எடுத்துகிட்டு வரான். அட் த சேம் டைமில் நீங்களும் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு போய் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அவன் ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிளில் வச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ தட் அகெயின் அந்த ஃபுட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அவன் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறான். ஜங்குக்கா, வாயை தொற. அது தொரடி. அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அவனும் உங்களுக்கு ஃபீட்லாம் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அவனும் சாப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாமே அவன் உங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பான். அப்படியே அன்றைக்கான டேவும் போகுது. த நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஜங்குக் தான் அவனோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வயன், வயன், எங்கே தான் போவாளோ, ஒரு இடத்துல இருக்க மாட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடுறான். இப்போ நீங்கள் தான் ஜங்குக்கோட ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே டோரில் சாஞ்சிட்டு, என்னடி என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க? அது சும்மா தான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா? வரலாம். எதுக்கு என்ன தேடினீங்க? அது ஷாப்பிங் போகலாமா? உண்மையாகவுமேவா? ஷாப்பிங் போகிறோமா? ஏனே, ரொம்ப பெருசாக கனவு காணாத. வீட்டில் குக் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் முடிஞ்சிருச்சு. அதான் இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போகிறோம். பரவாயில்ல, ஏன்னா அங்கேயாவது உனக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு தோணுதே. சரி இங்கே இரு,
நான் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட ட்ரை பண்ணுறீங்க. டக்குன்னு அவன் உங்களை பிடிச்சி அந்த வாளோட பின் பண்ணுறான். அது ஜங்குக் ஜங்குக் என்ன என்ன பண்ணுறீங்க? என்னடி மரியாதைலாம் வருது? உனக்கு மரியாதைலாம் பேச தெரியுமா? ஆ நல்லாவே தெரியும். ஆனால் தள்ளு தள்ளு என்ன பண்ணுற நீ? ஓய் என்ன ஃபீவர் குறைஞ்சதும் இந்த ஆட்டமா? அதெல்லாம் இல்லையே, நான் நார்மலாகவே இப்படி தான் இருப்பேன். என்ன எப்படி இருப்பீங்க? அப்படியே நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு சிரிச்சுட்டே ஓடி போயிடுறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ரெடியாகி வர நீங்கள் 2 பேருமே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே நிறையா வெஹிக்கல்ஸ் வருது. நீங்கள் தான் அந்த ரோடுக்கு ஓரமாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவனுக்கு ரைட் சைடில் நிற்க வைக்கிறான். அதாவது வெஹிக்கல்ஸ் வர்றது பக்கமாக அவனும் அதுக்கு சேஃபாக உங்களையும் நிற்க வச்சுட்டு அப்படியே அவன் நடந்து வரான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுட்டே அவன் கூட நடந்து போகிறீங்க. ஒரு வழியாக நீங்களும் ஜங்குக்கும் சூப்பர் மார்க்கெட் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக் தான் தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கிட்டுருக்கான். நீங்கள் அங்கே போய் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு சின்ன பேக் ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்ததுமே அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜங்குக் கிட்ட தான் ஓடி போகிறீங்க. ஜங்குக்கா, என்னடி என்ன வேணும்? அது நான் ஒன்று கேட்டால் வாங்கி தருவியா? என்னது? பேட் ஏதாவது வேணுமா? ஆ அது இல்லை, அதுதான் நீ வாங்கி வச்சிருக்கல்ல, அது வேணாம். அப்புறம் என்ன வேணும்? அது ஜங்குக்கா, இந்த பேகை பாரேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு இது வாங்கி தரியா? அப்போது அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது, அவன் ஹேண்ட்ஸ்லாம் ஷிவர் ஆகுது. அப்போது அவன் காதில், அண்ணா அண்ணா எனக்கு இந்த பேகு வேணும் அண்ணா, இரு இரு நான் போய் பேக் எடுத்துகிட்டு வரேன், நம்ம அம்மா கிட்ட போயிடலாம். அண்ணா அண்ணா அப்பாவை பார்க்க பயமாக இருக்குண்ணா, அப்பா கிட்ட இருக்க வேணாண்ணா அப்படின்னு கேட்குது. அவன் கையெடுத்து காதில் வைக்கிறான். வயன், இந்த பேக் எங்கேருந்து எடுத்த? ஜங்குக் ஜங்குக் என்ன ஆச்சு? என் கையெல்லாம் ஷிவர் ஆகுது, வா வேணா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இந்த பேகை எங்கேருந்து எடுத்த? அது ஜங்குக் அங்கேருந்து. அப்போது ஜங்குக்கும் அங்கே போய் அங்கே இருக்க எல்லா பேக்கையும் எடுத்து கீழே வீசுகிறான். இந்த இந்த பேக் எடுக்க போகலைன்னா நீ நீ இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பல்ல, நம்ம தப்பிச்சு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு அந்த பேக்கெலாம் தூக்கி வீசுகிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு போய் அவனை பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா ஸ்டாப் பண்ணு, எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு. அப்போ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. அவன் கீழே பார்க்குறான், உங்கள் ஹேண்ட்ஸ் அவனை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அவன் டக்குன்னு திரும்பி உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. சாரிடி, நான் உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டேன்ல. ஜங்குக் நம்ம இங்கேருந்து போயிடலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் போகலாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கும் ஹக்லாம் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி பில் கவுண்டருக்கு போயிட்டு அவன் அந்த பிரேக் பண்ண ப்ராடக்ட்ஸுக்கும் தென் அவன் பை பண்ண ப்ராடக்ட்ஸுக்கும் பில் போட்டுட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இப்போ நீங்கள் தான் வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே எல்லா மெம்பர்ஸும் நின்றுட்டுருக்காங்க. எப்போ வந்தீங்க? உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுமே அவங்க எல்லோரும் உள்ளே வந்துட்டு, இப்போ தான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தோம். சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போய் குக் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் வயனே, நானே சமைச்சிட்டேன். ஜினயாங், நீங்களும் வந்திருக்கீங்களா? நான் வராமல் எப்படி? சரி சரி, இங்கே வாங்க, வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் வா. சொல்லுங்கள் ஹயாங். நான் ஜின், சுகா அண்ட் ஜேஹூப் எல்லோரும் ஒர்க் விஷயமாக அமெரிக்கா வரைக்கும் போகிறோம். வரதுக்கு எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகிரும். வரும்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வயன், நான் வாங்கிட்டு வரேன். இல்லை ஹயாங், நீங்கள் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் எல்லா மெம்பர்ஸும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த கான்வர்சேஷனும் ரொம்ப நார்மலாக போகுது. எல்லோரும் சாப்பிட்டு தென் அவங்க வீட்டுக்கும் போயிருப்பாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் எழுந்து
குக் பண்ணுறதுக்காக வெஜ்ஜஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஹேர் உங்களோட ஃபேஸில் வந்து வந்து விழுந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதை ஒதுக்கி விட்டுட்டு, ஓ என்ன இது மறுபடியும் மறுபடியும் வந்து வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒதுக்கி விடுறீங்க. இப்போ மறுபடியும் உங்களோட ஹேர் உங்கள் கண்ணுக்கிட்ட வந்து விழுகுது. இதை பார்த்துட்டு ஜங்குக் உங்கள் கிட்ட வந்து உங்களோட ஹேரை ஒதுக்கி உங்கள் காதோடு விடுறான். நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேட்டால் நீ கோச்சிக்க மாட்டியே? அப்படின்னு கேட்க போகிற? அது ஏன் நீ அப்பப்போ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுற? அப்போது அவங்கள பார்த்துட்டே உங்ககிட்ட நடந்து வந்துட்டு, அப்போ என்னை பார்த்தா உனக்கு சைக்கோ மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே பேக்வேர்டில் போயிட்டு, இல்லை இல்லை நான் அதை மீன் பண்ணலை ஜங்குக். அப்போ எதை மீன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை ஹோல்ட் பண்ணுறான். என்ன என்ன பண்ணுறீங்க ஜங்குக்? ஜங்குக் வலிக்குது ஜங்குக், கையை எடுங்க ப்ளீஸ். சொல்லுடி, என்னை பார்த்தா உனக்கு சைக்கோ மாதிரி இருக்கா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், வலிக்குது விடுங்களேன். சைக்கோலாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல வயன், அதான் நான் காட்ட வேணாமா? ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், நான் தெரியாமல் சொல்லிட்டேன். தெரியாமல் சொன்னியா? மனசில் இருக்கிறது தானடி வெளியே வரும். அப்போ மனசில் இதான் இருக்கா உனக்கு? ஜங்குக் 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 வலிக்குது ஜங்குக், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? வலிக்கட்டும், நான் தான் சைக்கோ ஆச்சே, அப்படி தான் பண்ணுவேன். நீ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா சைக்கோ மாதிரி தான் இருக்கு ஜங்குக். இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத, தள்ளிப்போ அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜங்குக் அப்படியே உங்களை ஸ்லாப் பண்ணுறான். அப்படியே அவன் உங்கள் காது கிட்ட வந்து, ஆமாண்டி சைக்கோ தான், நான் என் கூட இருக்கணும்னா இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அவன் அதை எடுத்துட்டு வெளியே போகிறான். ஹலோ பாஸ். என்னடா பாஸ்? அது ஒயனோட அப்பா ஒயனை தேடி வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அவரா? அவர் எப்படி இங்கே, அதுவும் என்ன பார்க்க? பாஸ், அது வந்து ஒயன் காணோன்னு தெரிஞ்சதும் அவங்க அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் ஒயன் கொரியாவுக்கு தான் கடத்தப்பட்டிருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு கொரியன் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ கொரியன் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் ஒயனை நீங்கள் தான் பார்த்துருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு பயந்துட்டு அவங்க அப்பாவை அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஓ சரி, அவரை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவனும் அங்கே கிளம்பி போயிடுறான். சொல்லுங்கள் சார், என்னை எதுக்கு பார்க்கணுன்னு சொன்னீங்க? அது தம்பி, என் பொண்ணை நீங்கள் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இப்போ என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியுமாப்பா? இது கேட்கணுன்னு தான்ப்பா வந்தேன். யாரை சொல்கிறீங்க? அது இதோ இந்த இந்த ஃபோட்டோவில் இருக்கா பாருப்பா, அவளை தான். இவளா? ஆமாம், நான் பார்த்தேன், ஆனால் அவள் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீ என் பொண்ணை பார்த்தேன்னா இந்த லெட்டரை மட்டும் அவகிட்ட கொடுத்துருப்பா. அப்புறம் அவகிட்ட சொல்லு, நான் அவளை திருப்பி கூட்டிகிட்டு போக வரலன்னு. ஒருவேளை அதை நினச்சி தான் அவள் பயந்துட்டு என்னை பார்க்க வர மாட்டாளோ என்னமோ. என் பொண்ணை பார்த்தா இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ண சொல்லுப்பா, இல்லைன்னா நீ அது கால் பண்ணி சொல்லுப்பா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஜங்குக் கிட்ட கையெடுத்து கும்பிட்றாரு. இதை பார்த்ததும், பார்த்தா சொல்கிறேன் அங்கிள், அழாதீங்க, இவர் எங்கே போகணுன்னு கேட்டு அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு வாங்க. இல்லைப்பா, நான் பார்த்து போய்க்கிறேன், உனக்கு எதுக்கு சிரமம்? இல்லை அங்கிள், அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் அவங்க கூட போங்க. இல்லைப்பா, இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எழுந்து போகிறாரு. போகிறவங்க ஜங்குக்கை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. இப்போ ஜங்குக் தான்
இங்கே வா. சொல்லுங்கள் பாஸ். அவரை ஃபாலோ பண்ணு. அவர் என்ன பண்ணுறாருன்ற எல்லா டீட்டெயிலும் எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆஃப்டர் தட் அந்த பாடி கார்டும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுறாங்க. இப்போது அவன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த லெட்டரை அவன் ரூமில் இருக்க டேபிளில் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. நம்ம தேவையில்லாமல் அவனை அப்படி பேசிட்டோம். எதுக்கும் நம்ம போய் அவன்கிட்ட ஒரு டைமாவது சாரி கேட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இப்போ ஜங்குக் ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஜங்குக் ரூமில் இல்லை, ஆக்சுவலாக அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கான். அப்போது ஒரு லெட்டர் டேபிளில் இருக்குது. அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த லெட்டர்கிட்ட போகிறீங்க. அந்த லெட்டர் தமிழில் எழுதியிருக்கு. அதை பார்த்தாலே தெரியுது அது உங்கள் அப்பா தான் எழுதியிருக்காங்கன்னு. நீங்கள் அதை டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி அப்படியே படிக்கிறீங்க. வயன்மா, அப்பாவை மன்னிச்சிருவல்லடா. அப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்டா. உன்னை இந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்கக்கூடாது. எனக்கு தெரியல அந்த ஹாஸ்டலில் அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு. தெரிஞ்சிருந்தா உன்னை சேர்த்து விட்டுருக்க மாட்டேன்டா. என்னால் தான் வயன், எல்லாமே என்னால் தான். நான் உங்கள் அம்மா போன அப்புறம் உன் கூட இருந்திருக்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் வயன். அப்பா மேலே கோபமாக இருக்கியாடா? உன்னை காணும்னு தெரிஞ்சதும் என் பாதி உயிரே போயிருச்சு வயன். தயவு செஞ்சு அப்பா கிட்ட வந்துருமா. உனக்காக தான் இந்த செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ நீயே இல்லைன்றப்போ எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? நீ எங்கே சொல்கிறியோ அங்கே நம்ம இருந்துக்கலாம்டா. நான் உங்கள் அம்மா மட்டும் போதும். நீ எங்கே இருந்தாலும் அப்பாவை மன்னிச்சிருவல்லடா. தயவு செஞ்சு இந்த பாவியை மன்னிச்சிருடா. மன்னிப்பேன்னு நினைக்கிறேன். நீ எங்கே இருந்தாலும் அப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா. அது வரைக்கும் பயப்படாமல் இருமா அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததுமே அப்பா எனக்கு உங்கள் மேலே கோபமே இல்லைப்பா. உங்ககிட்ட கோவப்பட்டு நான் எங்கப்பா போக போகிறேன்? எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான்ப்பா அப்படின்னு நீங்கள் அந்த லெட்டரை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜங்குக் தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருப்பான். அப்படியே உங்களை பார்க்குறான். வயன், நீ எதுக்கு இங்கே வந்த? ஜங்குக், உனக்கு எப்படி இந்த லெட்டர் கிடச்சிது? ஏன் பெர்மிஷன் இல்லாமல் நீ எதுக்கடி இந்த லெட்டரை தொட்ட? ஜங்குக், என்ன நடக்குதுங்க? எங்கள் அப்பா எங்கே? வயன், ரூமை விட்டு வெளில போ. ஜங்குக், என்ன விளையாடுறியா? எங்கள் அப்பாவை எங்கே நீ பார்த்த? அப்போது அவன் எதுவுமே கண்டுக்காமல் அவன் ரூமில் இருக்க ஒரு ட்ரிங்க் பாட்டில் எடுக்கிறான். ஜங்குக், என்ன இது புதுசாக குடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கியா நீ? எது புதுசாவா? இன்னும் என்னை பற்றி உனக்கு தெரியலல்ல? இப்போ தெரிஞ்சுக்கோ, இதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் பாட்டில் ஃபுல்லாக குடிக்கிறான். அப்படியே அதை குடிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் ஹேரை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். ஜங்குக் வலிக்குது ஜங்குக் ஏன் இப்பெல்லாம் பண்ணுற ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், வலிக்குது விடு ஜங்குக் அப்படின்னு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் அந்த ஃபோனை எடுக்கிறான். இப்போ நீங்கள் அந்த ஃபோனை பிடுங்கி அட்டன் பண்ணிவிட்டு பேசு, என் அப்பா எங்கன்னு கேளு. அப்படியா, கேட்கணுமா அப்படின்னு அவன் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். அப்போது அந்த ஆப்போசிட் பர்சன் தான் ஜங்குக் கிட்ட, வயன் மேடமோட அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்பா 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 அவரை நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம். அவரோட பொண்ணு இங்கே வந்து சைன் பண்ணோம். அதே மாதிரி கொரியாவில் இருக்க
அவங்களோட நாமினி யாராவது சைன் போட்டுட்டு அந்த பில்லெல்லாம் பே பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். பட் ஜங்குக் அது எதுவுமே கண்டுக்கல. உங்களே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் தான் அவனை தள்ளி விட்டுட்டு கீழே இறங்கி போகிறீங்க. போயிட்டு ஆரமையாவுக்கு கால் பண்ணுறீங்க. பட் காலே போகலை. ஐயோ, அவர் வேறு அமெரிக்கா போனேன்னு சொன்னார். அப்போ இந்த நம்பரில் அவரை அவரை ரீச் பண்ண முடியாதுல்ல. அப்போ அவங்க 4 பேரையுமே என்னால் கூப்பிட முடியாது. டே 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 அண்ணா, ஜிமின் அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக்கு கால் பண்ணுறீங்க. அண்ணா 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 இங்கே கொஞ்சம் ஜங்குக்கு வீட்டுக்கு வாங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டேவும் அதை கேட்டதுமே ஜிமினை கூட்டிகிட்டு அறக்க பறக்க வரான். இப்போ வர வழியில் டேக்கு தான் ஒரு கால் வருது. ஹலோ ஜங்குக், வயன் எதுக்கு அவ்வளோ பதட்டமாக பேசினா? இங்கே பாரு டே, அவங்க அப்பனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஏதோ ஹீரோசம் காட்டுறன்ற பேரில் அவங்க அப்பனை நீயும் ஜிமினோ காப்பாற்றின அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவங்க அப்பனையும் போடுவேன், அவளையும் கொல்லுவேன். புரிஞ்சுதா? டே மயிறு, என்னடா பேசுகிற? இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது. அவள் எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கட்டும். அது எப்படி? அவள் கண்ணு முன்னாடி நான் இருக்கேன், அது தெரியாமல் அவள் உங்களெல்லாம் கூப்பிடுவாளா? நான் பார்த்துக்கிறேன். இந்த டாஸ் மயிருக்குள்ளெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அட் த சேம் டைம் டேவும் ஜிமினும் அங்கே ஹோம்க்கு ரீச் ஆகிருப்பாங்க. இப்போ அவங்க உள்ளே வராங்க. நீங்கள் தான் டேவையும் ஜிமினையும் பார்த்து அழுகுறீங்க. இப்போ அப்படியே அவங்க காலில் நீங்கள் விழுந்துட்டு, டேண்ணா அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நாமினி கேட்குறாங்கண்ணா. அண்ணா நீங்கள் வந்து சைன் பண்ணி அப்பாக்காக பே பண்ணுறீங்களா? நீங்கள் என்னை தங்கச்சியாக தானே நினைக்கிறேன்னு சொன்னீங்க. அப்போனா அப்பா உங்களுக்கும் அப்பா தானேண்ணா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஜிமின் அண்ணா பாருடா, கல் மாதிரி நிற்கிறான். நீயாதோ அண்ணாக்கு எடுத்து சொல்லு, இல்லைன்னா நீயாதோ பே பண்ணுடா. ப்ளீஸ்டா, உங்களை கெஞ்சி கேட்குறேன்டா. இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். நான் லைஃப் லாங் உங்களை மறக்கவே மாட்டேன். அப்பா பாவம், அப்பாவுக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஜிமின் ப்ளீஸ். ஜிமின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஜிமின். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்டதே இல்லை. என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹெல்ப்பாக கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் அவங்க காலிலேயே விழுந்து அப்படியே கதறீங்க. பட் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஜங்குக் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரான். இவங்க 2 பேரும் ஜங்குக்கை பார்த்ததுமே, ஒயன் சாரிம்மா, என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறான். இப்போ ஜிமினும் உங்களை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து வெளில போகிறான். அவ்வளோதான், உங்களுக்கு அங்கே இருந்த ஹோப் ஃபுல்லாக உடஞ்சிருது. இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு, ஜங்குக் நீயாவது ஹெல்ப் பண்ணு ஜங்குக், அப்பாவுக்கு அப்படி இருக்குன்னு நீயும் தானே கேட்டேன். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு ஜங்குக். ஜங்குக் வலிக்குது ஜங்குக், முடியலேருந்து கையெடு ஜங்குக். ஏண்டி எல்லார்கிட்டையும் போய் கேட்ப, நான் மட்டும் என்ன இழிச்ச வாயனா கடைசியில் வந்து கேட்குற? அது ஜங்குக், நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நினச்சேன் ஜங்குக். ஓ, அப்புறம் எதுக்கு இப்போ வந்து கேட்குற? அது ஜங்குக் நீ மட்டும் தான் ஜங்குக் என்னோட லாஸ்ட் ஹோப். ப்ளீஸ் ஜங்குக், எனக்காக ஹெல்ப் பண்ணு ஜங்குக். நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுனா எனக்கு நீ ஒன்று பண்ணணும். நீ என்ன சொன்னாலும் பண்ணுற ஜங்குக், ஆனால் தயவு செஞ்சு என் அப்பாவை மட்டும் காப்பாற்று ஜங்குக். சரி நான் பண்ணுறேன், ஆனால் இந்த கான்ட்ராக்டில் ஒரு சைன் போடு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அது என்னன்னே பார்க்காம கடகடன்னு சைன் போட்டுடுறீங்க. இப்போது ஏண்டி, என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? அது என்னன்னு கூட பார்க்காம சைன் போட்டிருக்க? ஆமாம் ஜங்குக், உன் மேலே எனக்கு நிறையாவே நம்பிக்கை இருக்குது. இனிமே நீ என்னை நம்பிட்டுருக்க வேலை வச்சுக்காத. அந்த கான்ட்ராக்ட் நீ என்னை கல்யாணம் பண்ணுறக்கானது. நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும். வந்து படுன்னு சொன்னால் படுக்கணும். அதுவும் இல்லாமல் நான் எப்போ இந்த கான்ட்ராக்ட் வேணான்னு நினைக்கிறேனோ
அப்போ இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பி இருக்கணும். நான் ஒன்று லவ் பண்ணிடலாம் நினைக்காத. உன் பாடிக்காக, உன் ஸ்ட்ரக்சருக்காகடி. உங்கள் அப்பன் உயிருக்காகலாம் கிடையாது, சரியா? அப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் என் லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் மூடிட்டு நீ பண்ணால் போதும். அண்ட் தென் உங்கள் அப்பனை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக், இது நீ இல்லை. நான் லவ் பண்ண ஜங்குக் நீ இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, எனக்கு வேறு வழி தெரியல ஒயன், எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்குடி அப்படின்னு நினச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கும் ஜங்குக்கும் அன்னைக்கே மேரேஜும் நடக்குது. அதே மாதிரி அப்போவே உங்களை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பேவும் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா டாக்குமெண்ட்லேயும் அவன் சைன் பண்ணுறான், நீங்களும் சைன் பண்ணுறீங்க. அண்ட் தென் தான் உங்கள் அப்பாவுக்கான ட்ரீட்மெண்ட்டே நடக்க ஸ்டார்ட் பண்ணுது. இப்போது இதெல்லாமே நினச்சி நீங்கள் அவனை பார்த்துட்டே அழுகுறீங்க. ஓகேடா மிஸ், இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வித்தின் அ வீக்லேயே போட்டுறேன்டா. பாய் பாய்.